சரி மக்களே, நம்ம எப்பவுமே வரலாற்றை படிக்கும்போது எக்கச்சக்கமான பெரிய பெரிய யுத்தங்களோட பெயர்கள் எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும்ல. பக்சர் போர், வாட்டர்லூ போர், ட்ரஃபால்கர் போர்னு. ஆனா அமெரிக்காவில் ஒரு 50-100 வருஷம் கழிச்சு அங்க இருக்கிற பசங்க எல்லாம் ஒருவேளை அப்பவும் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இந்த ஈரான் அமெரிக்கா போரை பத்தி பேசும்போது கோமாளிகளின் போர்னு தான் சொல்லுவாங்க போலியே. ஏன்னா ஒரு பக்கம் இருந்து இந்த ஒட்டுமொத்த போரையும் நடத்திக்கிட்டு இருக்கிறது வெறும் ஜோக்கர்களும் கோமாளிகளும் தாங்க. என்னடா இந்த யுத்தத்தோட காரணம், என்னடா இதுக்கு முடிவு, இதை எப்படிடா நடத்திக்கிட்டு இருக்காங்க, எல்லாமே கோமாளித்தனமா தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மாசமா நாங்க இந்த யுத்தத்தை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு தான் மண்டையே சுத்திக்கிட்டு இருக்கு. என்னங்க இவங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காதா, கொஞ்சமாவது அடக்கம் இருக்காதா, கொஞ்சம் கூடவா மூளையை உபயோகப்படுத்தாம இருக்காங்க? இந்த யுத்தத்தை நடத்துறதுக்கு ஒரு சின்ன வியூகம் கூடவா இல்ல? என்னங்க இது வேடிக்கை? ட்ரம்ப் சும்மா கத்திக்கிட்டு இருந்தாரு. கடந்த சில வாரங்களா நான் ஈரான் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். புது தலைமை கூட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. டீல் நடக்க போகுது. அவங்க நம்ம கிட்ட கெஞ்சுறாங்க டீல் போட்டுக்கன்னு. ஆனா இப்போ ஈரான் அரசாங்கம் அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு ட்வீட் போட்டு பளிச்சுன்னு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டாங்க. கடந்த 30 நாட்களுக்கும் மேலா அதனால இப்போ பேச்சுவார்த்தை நடத்தணும்னு ஈரானுக்கு எந்த ஒரு முக்கியமான காரணமும் இல்ல. ஈரான் தரப்புல இருந்து என்ன தெளிவுபடுத்தி இருக்காங்கன்னா, ஆமா அமைதி பேச்சுவார்த்தைக்கான ஒரு முன்மொழிவு அமெரிக்கா கிட்ட இருந்து வந்துச்சு. ஆனா அதுல எக்கச்சக்கமான நிபந்தனைகள் இருந்ததால நாங்க அதை அடியோடு நிராகரிச்சிட்டோம். நீங்க குண்டு வீசுறதை இன்னும் வேகமா தொடர்ந்துகிட்டே இருக்கீங்க. இப்போதைக்கு எங்க கிட்ட பேசுறதுக்கு டைம் இல்ல. யோசிச்சு பாருங்க மக்களே, ஒரு மாசமா ட்ரம்ப் நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு உலகத்துக்கே பொய் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கார். உண்மையில அவர் கண்ணாடியை பார்த்து தனக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருந்திருக்கார் போல. இவரை நீங்க ஒரு மனப்பிறழ்வு கொண்டவர்னு சொல்லிக்கோங்க, இல்லனா ஒரு கிரிமினல்னு சொல்லிக்கோங்க. ஆனா உலகத்தை ஒரு பெரிய ஏமாற்று வேலை நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு ஒட்டுமொத்த கோமாளி ஷோ தான் நடந்துகிட்டு இருக்கு. வெறும் தன் சுயநலத்துக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஸ்டாக் மார்க்கெட்டை மேனிபுலேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அமைதி பேச்சுவார்த்தைன்னு சொன்னாங்கல்ல, அந்த சமாதான பேச்சுவார்த்தை இன்னும் நடக்கவே இல்லைங்க. இந்த விஷயத்தை இப்போ ஈரான் உறுதிப்படுத்திருச்சு. என் கருத்துப்படி ஈரானுடைய பார்வை தப்பு இல்லைங்க. ஏன்னா வெள்ளை மாளிகையோட பத்திரிகை செயலாளர் கரினே ஜான்-பியர் வந்து ஒரு மாதிரி பேசியிருக்காங்க. பாருங்க ஐயா, எங்க கிட்ட நீங்க பேசலன்னா, ஈரானிய மக்களை எங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்கள நாங்க சாகடிச்சிருவோம். அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு கேளுங்களேன். அப்போ ஒருவேளை முன்னாடி இருந்த சில தலைவர்கள் இப்போ பூமியில இல்ல. ஏன்னா அவங்க அமெரிக்கா கிட்ட போய் சொன்னாங்க, அப்புறம் பேச்சுவார்த்தையை தாமதப்படுத்தினாங்க. அது பிரசிடென்ட்டுக்கு சம்மதமா இருந்துச்சு. அதனாலதான் முன்னாடி இருந்த நிறைய தலைவர்கள் கொல்லப்பட்டாங்க. வா சுதந்திர உலகின் தலைவரே, என்ன ஆனவம் ஐயா, என்ன ஒரு ஸ்டைல். ஒரு நாட்டு தலைவரை இன்னொரு நாட்டோட ஒட்டுமொத்த தலைமைகளையே காலி பண்றேன்னு எவ்வளவு ஒரு சாதாரணமா மிரட்டுற ஸ்டைல் அந்த பிரஸ் செக்ரட்டரி அம்மாவுக்கு. ஆனா இந்த சாதாரண ட்ரம்போடையோ இல்ல இந்த அம்மா செக்ரட்டரியோடயோ முடிஞ்சு போயிடாதுங்க. பாருங்க மார்கோ ரூபியோ என்ன சொல்றாருன்னு. ஒரு மாசமா அமெரிக்கா என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்குன்னா, சரிடா யுத்தம் பண்றது எங்க இயல்புல இருக்கு, அமெரிக்காவோட டிஎன்ஏல இருக்கு, ஆட்சியை கவிழ்க்கிறது எங்க பொழுதுபோக்கு, எங்க ஒரு பழக்கமா ஆகி போச்சு. ஆனா இந்த யுத்தம் ஏண்டா நடக்குதுன்னு சொல்லுங்கடா. இதோட நோக்கங்கள் ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கு. அதனால மார்கோ ரூபியோ ரொம்ப எரிச்சல் ஆகிட்டாரு போல. வந்து மக்களுக்கு சொல்லுறாரு, பாருங்கப்பா, முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க என்னெல்லாம் சொன்னோமோ அதுதான்டா உண்மை. ட்ரம்ப்பும் முதல் நாள் இதை தான் சொன்னாரு. குறிப்பு எடுத்துக்கோங்க. மறுபடியும் இந்த யுத்தம் ஏன் நடக்குதுன்னு கேட்காதீங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். நான் எங்க தெளிவான இலக்குகளை பத்தி பேசிக்கிட்டே இருக்கேன். இங்க இருக்காங்கடா, எழுதி வச்சுக்கோங்க. நம்பர் 1 அவங்களுடைய விமானப்படையை அழிப்பது. நம்பர் 2 அவங்களுடைய கடற்படையை அழிப்பது. நம்பர் 3 அவங்களுடைய ஏவுகணை ஏவும் திறனை கடுமையாக குறைப்பது. அப்புறம் நம்பர் 4 அவங்களுடைய தொழிற்சாலைகளை அழிப்பது. அப்பதான் அவங்களால எதிர்காலத்துல இன்னும் அதிகமான ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் செய்ய முடியாது. ரூபியோஜி ஒரு நிமிஷம். ரூபியோஜி, கணக்கு சரியா வரலைங்க. நீங்க விமானப்படையை அழிக்கணும்னு சொன்னீங்க, கடற்படையை அழிக்கணும்னு சொன்னீங்க, அவங்களோட தொழிற்சாலைகளை அழிக்கணும்னு சொன்னீங்க, அப்புறம் அவங்களுடைய ஏவுகணைகளை அழிக்கணும்னு சொன்னீங்க. ஆனா ட்ரம்ப் ஜி இத்தனை நாளா என்னை எடுக்கணும்னு சொன்னாரே, அப்புறம் அணு ஆயுதங்களை அழிக்கணும்னு சொன்னாரே, அதை பத்தி நீங்க எதுவுமே சொல்லலையே. அப்புறம் ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காக முதல் நாள் 40 பேரை கொன்னீங்களே, அதை பத்தி நீங்க எதுவுமே பேசலையே. அந்த புரட்சியை பத்தி என்னாச்சு? அப்புறம் அந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை பத்தி என்னாச்சு? அது இப்போ உங்க குறிக்கோளே இல்லையா? ஹார்மோஸ் ஜலசந்தி முதல்ல திறக்கப்பட்டது, அப்புறம் மூடப்பட்டது. அப்புறம் இப்போ அமெரிக்காவோட முக்கிய குறிக்கோள் ஹார்மோஸை திறப்பதுன்னு இருந்துச்சு. ஐயோ, நீங்க மறக்கல போல இருக்கு. மார்கோ ரூபியோஜி உண்மையில தான் பேசிட்டே இருந்திருக்காரு. ஏன்னா இப்போ வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் மற்றும் அமெரிக்கன் வட்டாரங்கள்ல இருந்து வர்ற செய்தி என்னன்னா, ட்ரம்ப் தன்னுடைய உதவியாளர்கள் கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, அச்சச்சோ சரி, இந்த ஆளுங்க ஹார்மோஸை திறக்கலன்னா என்ன, நாங்க மொத்த நாட்டு மேலேயும் குண்டு போட்டுட்டு அங்கிருந்து வெளியே வந்துருவோம். என்னால இப்ப முடியல, எனக்கு போர் அடிச்சு போச்சு, நான் வேற யுத்தங்களும் பண்ணணும். அடடா, நான் எப்ஸ்டீன் ஃபைல்களையும் கையாளணுமே. இந்த யுத்தம் போய்கிட்டு இருக்கிற ரேட்ல
யுத்தத்திலிருந்து திசை திருப்புறதுக்காக எப்ஸ்டீன் ஃபைலை இப்போ வெளியிட வேண்டியிருக்கும் போல. ஏன்னா இவ்வளவு பெரிய அவமானம் ஆகிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, ட்ரம்ப் இன்னைக்கு எந்த நிலைமைக்கு வந்திருக்காருன்னா, ஹார்மோஸை அப்படியே விட்டுட்டு ஈரான் கிட்டே ஒப்படைச்சிட்டு அங்கிருந்து வெளியே வர்றதுக்கு திட்டமிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படி ஹார்மோஸை திறக்காமலே அமெரிக்கா அங்கிருந்து பின்வாங்கினா இது ஈரானுக்கு மிகப்பெரிய வெற்றியா இருக்கும், அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தோல்வியா இருக்கும். இதை பத்தி நம்ம ஒரு எபிசோடுக்கு முன்னாடியே உங்களுக்கு விளக்கமா சொல்லியிருந்தோம். ஈரான் இந்த யுத்தத்தை ஜெயிச்சா அமெரிக்காவுக்கு அதோட அர்த்தம் என்னன்னு, இந்த அமெரிக்கா ஈரான் யுத்தம் அமெரிக்காவின் உலகளாவிய ஆதிக்கம் என்னங்கிறத பத்தி ஒரு பெரிய அதிர்வலை உருவாகும். இந்த அமெரிக்கன் வெளியீடுகளும் உலகளாவிய வெளியீடுகளும் நாம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொன்ன விஷயத்த ஒருவேளை ஈரான் இந்த யுத்தத்தை ஜெயிச்சுக்கிட்டு இருக்குமோன்னு மெதுவா இப்போ ஏத்துக்க ஆரம்பிச்சிருக்குங்க. வாஷிங்டன் டிசில போய் ஜெயிக்கல, ஆனா இதே மாதிரி ஈரான் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா அப்புறம் ஈரான் இந்த யுத்தத்தோட வெற்றியாளர்னு அறிவிக்கப்பட்டுரும். மார்கோ ரூபியோ என்ன சொல்றாருன்னா, இல்ல சில மாதங்கள்ல இல்ல, நாங்க சில வாரங்கள்லயே எங்க யுத்த நோக்கங்களை நிறைவேற்றிடுவோம். ஆனா அவர் விளக்கம் கொடுத்த பிறகும் குறிப்பு எடுத்த பிறகும் இந்த யுத்தத்தோட நோக்கம் என்ன, 100% என்னங்கிறது புரியவே இல்லைங்க. ஏன்னா ட்ரம்ப்புக்குன்னு தனி இலக்குகள் இருக்கு, பீட் ஹெக்ஸத்துக்குன்னு தனி இலக்குகள் இருக்கு, மார்கோ ரூபியோவுக்குன்னு தனி இலக்குகள் இருக்கு, எல்லாருக்கும் அவங்கவங்க இலக்குகள் இருக்கு. இஸ்ரேலோட இலக்குகளை பத்தி, பெரிய இஸ்ரேலை பத்தி நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருந்தோம். ஆனா இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு கேளுங்களேன். ட்ரம்ப் முதல்ல என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். அடடா, ஈரான் ஏன் இந்த மாதிரி வளைகுடா நாடுகளின் மேல தாக்குதல் நடத்தணும், சுத்தமா நடத்திருக்க கூடாது. ஆமா அப்பாவே, நீங்க தான் சொல்லுவீங்க ஈரான் யாரை தாக்கணும் யாரை தாக்க கூடாதுன்னு. முதல் விஷயம் என்னன்னா, இந்த ஜோக்கர் தனமா நடந்துகிட்டு இருந்த இந்த சர்க்கஸ் ஈரான் இந்த மாதிரி தாக்குதல் நடத்தும்னு நினைக்கவே இல்லை. வளைகுடா நாடுகள் மேல தாக்குதல் நடத்திட்டாங்க. சரி, உங்க விமானம் தாங்கி கப்பல் மேலையும் தாக்குதல் நடத்திட்டாங்க. ஆனா அப்பவும் நீங்க பாடம் கத்துக்கல. ஈரானோட ஏவுகணை வரம்புக்குள்ளேயே உங்களுடைய முக்கியமான ராணுவ சொத்துக்களை அப்படியே விட்டுட்டீங்க. இப்ப பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ்ல வந்து ஈரான் அதையும் காலி பண்ணிடுச்சுங்க. இந்த மாதிரி ஒரு துல்லியமான தாக்குதல் எங்கேயுமே பார்க்கப்படல. யுத்தத்தோட ஒட்டுமொத்த வரையறைய மாறிக்கிட்டே இருக்குங்க. அந்த பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ்ல நடந்ததை நீங்க ஒரு மாதாந்திர பரிசுன்னு சொல்லிக்கலாம். யுத்தம் ஆரம்பிச்சு ஒரு மாசத்துக்கு பிறகு எந்த ஒரு துல்லியத்தோட ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்குன்னா, இந்த ஒட்டுமொத்த சர்க்கஸும் ஒரு அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்குங்க. தாக்குதல் செய்யப்பட்ட அந்த 3 விமானங்களும் அமெரிக்காவோட தாக்குதல் கட்டமைப்புக்கு முதுகெலும்பா இருக்குங்க. ஆமா, ஃபைட்டர்கள் ஈரானின் மேல பறக்கலாம், ஆனா ஃபைட்டருக்கு சப்போர்ட் கொடுக்கும் அந்த கட்டமைப்பையே நீங்க எடுத்துட்டீங்க. முதலாவதா E3 சென்ட்ரி விமானம், இது பல மைல் தூரத்துல இருந்து பார்க்க முடியும், காத்துல வரும் ஏவுகணைகளை கண்காணிக்க முடியும், எதிரி படைகளை கண்காணிக்க முடியும், உங்களுடைய சொந்த விமானங்களுக்கு ஆதரவு கொடுக்க முடியும். அதோட ரேடார் பகுதி வரைக்கும் போய் இந்த அளவுக்கு துல்லியமா தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இதுல இருந்து என்ன செய்தி போகுதுன்னா, அமெரிக்காவை வளைகுடா முழுவதும் எங்க வேணா இப்ப தாக்க முடியும். இந்த மாதிரி E3 விமானங்களை இப்ப தயாரிக்கிற திறன் அமெரிக்கா கிட்ட இல்லைங்க. அடுத்த தலைமுறை விமானம் வர்றதுக்கு பல வருஷங்கள் ஆகும். அதனால அமெரிக்காவோட வியூகபூர்வமான பலம் இப்போ வளைகுடாவில் மெதுவா குறைஞ்சிட்டு இருக்கு. அவங்களுக்கு என்ன மாதிரி சேதங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னா, KC-135 டேங்கர்கள் அவங்க கிட்ட நிறைய இருக்கு. ஆனா KC-135 டேங்கர்கள் இதே மாதிரி அழிக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா அப்புறம் அமெரிக்க படைகளுக்கு யார் எரிபொருள் நிரப்புவாங்க? இந்த பெரிய ஜெட் விமானங்கள், பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஜெட் விமானங்கள், அவற்றுக்கு எரிபொருள் நிரப்பும் திறன் அமெரிக்கா கிட்ட இன்னும் ரொம்பவே குறைஞ்சு போயிடும். அப்புறம் இப்போ ஈரான் குறி வச்ச ஒரு முக்கியமான விமானம் என்னன்னா, EC-130H கம்பாஸ் கால்ங்கிற விமானம். இந்த மாதிரி 5 ஆபரேஷனல் விமானங்கள் மட்டும்தான் அமெரிக்கா கிட்ட இருக்கு. அதுல இப்ப சொல்லப்படுது என்னன்னா, 2ல 1 சேதம் அடைஞ்சிருச்சு, இன்னொன்னு ரொம்ப மோசமா டேமேஜ் ஆகிருச்சு. இது வந்து ஹைடெக் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் விமானம். இது உங்க எதிரியை காது கேளாத, வாய் பேச முடியாத, கண் தெரியாதவங்களா மாத்திடும். அவங்களுடைய எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்களை ஜாம் பண்ணிடும். ஆனா இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, காது கேளாத, வாய் பேச முடியாத, கண் தெரியாதவங்களா அமெரிக்கா தான் மாறிக்கிட்டு இருக்கு போல. ஏன்னா அவங்க பாடம் கத்துக்கவே இல்லை. முதல்ல அவங்களுடைய விமானம் தாங்கி கப்பல் மேல தாக்குதல் நடந்துச்சு, அவங்களுடைய தளங்கள் மேல தாக்குதல் நடந்துச்சு. ஆனா அப்பவும் அவங்களுடைய உயர் மதிப்புள்ள சொத்துக்களை இப்படி வெளியிலேயே விட்டுட்டாங்க. சைனீஸ்காரர்களும் ரஷ்யக்காரர்களும் அவங்களுக்கு துல்லியமான கோஆர்டினேட்ஸை சப்ளை பண்ணி, சைனீஸ் பைடுவோட துல்லியமான ஒருங்கிணைப்பு மற்றும் வழிகாட்டுதலோட இந்த ஷஹீத் ட்ரோன் தன்னுடைய வேலையை செஞ்சு காமிச்சிருக்குன்னு தோணுது. அதுவும் $20,000. அப்படியே நான் சொன்னது போல இந்த கோமாளித்தனம் நடந்துகிட்டே இருக்கும். அமெரிக்கா ஆப்ரகாம் லிங்கன் மேலேயோ ஜெனரல் டாட் ஃபோர்ட் மேலேயோ தாக்குதல் நடந்துச்சுன்னு சொல்லவே இல்லை. நான் இந்த கோமாளிகளின் போர்னு சொல்லும்போது நான் ஜோக் அடிக்கலைங்க. ஒரு பக்கம் ட்ரம்போட அறிக்கை போர் போய்கிட்டே இருக்கும், ஆனா இன்னொரு பக்கம் பீட் ஹெக்ஸத் போர்த்துறை செயலாளர் பாருங்களேன், போர்த்துறையை நடத்துறவர் இவரு இப்போ யார் கூட யுத்தத்தில் இருக்காருன்னா, இல்ல ஈரான் கூட இல்ல, தன்னுடைய சொந்த ரிப்போர்ட்டர்கள் கூட யுத்தத்தில் இருக்காரு. ஏன்னா ரிப்போர்ட்டர்கள் இவருக்கு பிடிக்காத படங்களை வெளியிட்டுட்டாங்க. இவர் முன்னாடி ஃபாக்ஸ் ஆங்கரா இருந்தவர். இவருக்கு தன்னுடைய முகத்தின் மேல கொஞ்சம் அதிகமாவே பிரியம் போல இருக்கு. எந்த அளவுக்குன்னா, பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி பக்கா மேக்கப் போட்டு முடியெல்லாம் செட் பண்ணிட்டு வருவாராம். ஏன்னா இவருக்கு ஹீரோயிசம் பண்றதுல ரொம்பவே ஆசை போல. அதனால
இப்ப போட்டோகிராஃபர்களை பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. நீங்க என் நல்ல போட்டோ எடுக்கிறது இல்ல, அதனால உங்களை பென்டகன்ல வர்றதுக்கே, பத்திரிகையாளர் சந்திப்புல வர்றதுக்கே பெயிண்ட் பண்ணிடுவோம். இப்போ இவர் புது சர்ச்சையில மாட்டிக்கிட்டாரு. ஃபைனான்சியல் டைம்ஸ் ரிப்போர்ட் படி என்ன தெரிய வந்திருக்குன்னா, இவரோட புரோக்கர் யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு சரியா முன்னாடி டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்ல முதலீடு செய்ய விரும்பினாராம். யுத்தம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு. இதுதான் மக்களே பேரிடர்ல வாய்ப்பு தேடுறது, இதுதான் யுத்தத்தில இருந்து லாபம் சம்பாதிக்கிறது. இது உண்மையில ஒரு குற்றம். இதுக்காக இவரோட வேலை போயிருக்கணும். அதனாலதான் இப்போ ரொம்பவே பதறி போயிருக்காரு. ஃபைனான்சியல் டைம்ஸ் கிட்ட இந்த அறிக்கையை உடனே திரும்ப வாங்கிக்கோங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா கொஞ்சமா லாபம் சம்பாதிச்சா என்ன தப்பு? இப்போ இவங்களோட பாஸை பாருங்களேன். இவங்க பாஸ் ஒரு கடற்கொள்ளையன் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காரு. ட்ரம்ப் ஒரு மனப்பிறழ்வுல வாழ்ந்துகிட்டு இருக்காருங்க. அவர் என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்காரு. நான் ஈரானுக்குள்ள போவேன், ஒரு 1000 பவுண்டு யுரேனியத்தை திருடிட்டு வந்துடுவேன், நான் என்னுடைய படைகளை அனுப்புவேன், அவங்க மண்வெட்டி எடுத்துக்கிட்டு கீழே தோண்டுவாங்க. எந்தெந்த நியூக்ளியர் தளங்கள் மேல குண்டு வீசப்பட்டிருக்கோ அதே தளங்கள்ல அவங்க மண்வெட்டி எடுத்துக்கிட்டு தோண்டி நியூக்ளியர் மெட்டீரியலான யுரேனியத்தை நாங்க அப்புறம் எங்க விமானங்கள்ல ஏத்தி ஈரானுக்குள்ள இருந்து திருடி வெளியே எடுத்துட்டு வருவோம். இந்த மாதிரி திட்டங்கள், இந்த மாதிரி முங்கேரி லால் மாதிரி அழகான கனவுகள் எல்லாம் ட்ரம்பால பார்க்கப்படுதுங்க. வருத்தமான விஷயம் என்னன்னா, இந்த எல்லா விஷயங்களுக்கும் நடுவுல, இந்த எல்லா அறிக்கை போர்களுக்கும் நடுவுல எது மீடியாவில் ரொம்ப ஹைலைட் ஆகுதோ அதுக்கு நடுவுல ஈரான் மேல எந்த மாதிரி குண்டு வீசப்படுதோ, அவங்களுடைய பொதுமக்கள் சார்ந்த கட்டமைப்புகள் மேல எந்த மாதிரி குண்டு வீசப்படுதோ, 1,00,000 எண்ணிக்கையிலான பொதுமக்கள் சார்ந்த கட்டமைப்புகள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. பள்ளிக்கூடங்கள் மேல எந்த மாதிரி தாக்குதல் நடந்துச்சுன்னு நமக்கு தெரியுமே. இப்போ ஈரானோட முக்கிய பல்கலைக்கழகத்தையும் இந்த மாதிரி சேதப்படுத்திட்டாங்க. அதனால அமெரிக்கா எந்த ஒரு வியூகபூர்வமான குண்டு வீச்சையும் செய்யலைங்க. கண்மூடித்தனமா குண்டு வீசுது. ஏன்னா ஈரானோட உண்மையான ஆயுதங்கள் எல்லாம் மலைகளுக்கு அடியில ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. அதை யாராலையும் ஊடுருவ முடியாது. இது ரொம்பவே கடினமான கிரானைட் பாறைகளுக்கு அடியில பதுங்கு குழிகள் கட்டி வச்சிருக்காங்க ஈரான்ல. அதனாலதான் அமெரிக்கா இப்போ தன்னுடைய பொறுமையை இழந்துட்டு இருக்கு. கடைசியா உங்களுக்கும் எனக்கும் மனசுல இருக்கிற ஒரு கேள்வி, ஒரு மாசமா நாம இந்த யுத்தத்தை கவர் பண்ணிட்டு வந்திருக்கோம். நாமளும் வேற நிறைய முக்கியமான விஷயங்களை கவர் பண்ணணும்னு தான் விரும்புறோம். இந்த யுத்தம் எத்தனை நாள் நீடிக்கும்? ஒரு பேரல் எண்ணெய் $200 இப்போ ஒரு கணக்கு போடப்படுது. மாடல் கணிப்புகள் செய்யப்படுது. 100ல இருந்து 115க்குள்ள இப்போ எண்ணெய் விவகாரம் போய்கிட்டே இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு மாசம் இன்னும் இந்த யுத்தம் நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? அதனாலதான் ட்ரம்ப் நிர்வாகம் திரும்ப திரும்ப என்ன சொல்லுதுன்னா, நாங்க எங்க வேலையை ரொம்ப சீக்கிரமா முடிச்சிடுவோம். இங்க யாரும் இத்தனை மாதங்கள் வருடங்களுக்கு உட்கார்ந்து இருக்க வரல. இது ஈரான் இல்ல, இது ஈராக் இல்ல, ஆப்கானிஸ்தான் இல்ல, இங்க எங்க வியூகம் முற்றிலும் வேற. அந்த வியூகம் என்னன்னு நீங்க என்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா அது ஒருவேளை ட்ரம்ப்புக்கே தெரியாது போல. ஆனா ஒரு விஷயம் இந்த யுத்தத்தோட விளைவை தீர்மானிக்காது, முடிவை தீர்மானிக்காது. அது என்னன்னா உயிர் பலிகள். எத்தனை பேர் செத்து மடிஞ்சாலும் குறைந்தபட்சம் மத்திய கிழக்குல யாருக்கும் கவலை இல்லை, உலகத்துல யாருக்கும் கவலை இல்லை, அமெரிக்காவுக்கும் கவலை இல்லை. 50,000 60,000 80,000 பேர் காசால கொல்லப்பட்டாங்க, யாருக்கும் பெருசா கவலை இல்லை. 20,000 குழந்தைகள் காசால கொல்லப்பட்டாங்க, யாருக்கும் கவலை இல்லை. இப்போ லெபனான்லயும் இன்னொரு இனப்படுகொலை ஆரம்பிச்சிருக்கு. 1000 பேர் அங்க கொல்லப்பட்டிருக்காங்க, யாருக்கும் கவலை இல்லை. இப்போ நமக்கு வர்ற கணக்கு என்னன்னா, ஈரானில குறைந்தபட்சம் 2,000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, அதுல 200 குழந்தைகள் அடக்கம். யாருக்கும் அதனால பெருசா கவலை இல்லை. ஆனா ட்ரம்ப்புக்கு கவலைப்படும். ஒருவேளை பெட்ரோல் விலை இன்னும் உயர ஆரம்பிச்சா ட்ரம்ப்புக்கு கவலைப்படும். ஒருவேளை இடைத்தேர்தல்களில் குடியரசுக் கட்சியினர் தோற்க ஆரம்பிச்சா ட்ரம்ப்புக்கு கவலைப்படும். ஒருவேளை அமெரிக்காவில் மக்கள் சாலைகள்ல இறங்கி வந்தா நோ கிங்ஸ் போராட்டத்துல நாம சமீபத்தில் வார இறுதியில பார்த்தோம். எந்த அளவுக்கு பெரிய அளவுல மக்கள் இப்போ சாலைகள்ல இறங்கி வர்றாங்களோ அதனால ட்ரம்ப்புக்கு கவலைப்படும். அதனால ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. லேட்டஸ்ட் போல்கள் என்ன காமிக்குதுன்னா, ட்ரம்ப் இப்போ நவீன அமெரிக்க வரலாற்றிலேயே மிகவும் பிரபலம் இல்லாத அமெரிக்க ஜனாதிபதியா ஆகிட்டாரு. -17% அவரோட புகழார ரேட்டிங் போயிருச்சு, நெகட்டிவ்ல போயிருச்சு. எல்லா சமீபத்திய அமெரிக்க ஜனாதிபதிகளை விடவும் டொனால்ட் ட்ரம்ப் ரொம்பவே பிரபலம் இல்லாதவரா ஆயிட்டாரு. தனக்குள்ள புகழாரத்தை ரொம்பவே விரும்பக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப். அதனால ஒருவேளை இதை பார்த்தாவது இந்த பைத்தியகாரத்தனம் கொஞ்சம் நிக்குமோ? சரி, பைத்தியகாரத்தனம் பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது இஸ்ரேலை பத்தியும் ஒரு 2 செகண்ட் பேசுறது ரொம்பவே அவசியம்ங்க. ஏன்னா இஸ்ரேல் இப்போ ஒரு வேலையை செஞ்சு காமிச்சிருக்கு, அதை நாஜி ஜெர்மனியே செஞ்சிருக்காது. நாஜிக்காரங்க கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல ரொம்ப சத்தம் இல்லாம உலகத்துக்கு மறைச்சு கண்களுக்கு அசிங்கப்பட்டு தான் நடத்துனாங்க. ஆனா இஸ்ரேல் இப்போ என்ன பண்ண போகுதுன்னா, உலகத்துக்கு முன்னாடியே கான்சென்ட்ரேஷன் கேம்களை நடத்த போகுது. ஏன்னா இஸ்ரேல் ஒரு சட்டத்தை நிறைவேற்றி இருக்கு. அதுல அவங்க யார் யாரெல்லாம் பாலஸ்தீனிய பயங்கரவாதிங்கன்னு சொல்றாங்களோ அவன் ஒரு போராட்டக்காரனாகவும் இருக்கலாம். அவனுக்கு இப்போ சட்டப்படி கட்டாயமா மரண தண்டனை விதிக்கப்படும் சொல்லுது. இதுல 99% குற்றவாளி ஆக்கப்படும் வாய்ப்பும் இருக்கு. இந்த ஆளுங்க அவங்களுடைய நாடாளுமன்றத்தில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு கொண்டாடிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கிய சிற்பி யாருன்னா பென் குவீர். அந்த அளவுக்கு ஒரு தீவிரவாதி. அவருக்கு இஸ்ரேல் ராணுவத்திலேயே இடம் கிடைக்கல. யோசிச்சு பாருங்க, இஸ்ரேல் ராணுவத்தில் அவருக்கு பணி கிடைக்கல. ஏன்னா ஒரு தீவிரவாத தொடர்பான வழக்கில் அவர் குற்றவாளி ஆக்கப்பட்டிருந்தார். இன்னைக்கு அதே குற்றவாளியான அந்த நபர் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்துட்டு
இந்த மாதிரி இனப்படுகொலை சட்டங்களை நிறைவேற்ற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. முயற்சி இல்ல, இப்ப வெற்றியும் பெற்றுட்டாரு. இது வெறும் பாலஸ்தீனியர்களை மட்டும்தான் தண்டிக்கும். பயங்கரவாதினா யார் வேணா இருக்கலாம். யாராவது ஒரு கல் எரிஞ்சா அவனும் பயங்கரவாதி தான். யாராவது ஒரு குரல் எழுப்புனா அவனும் பயங்கரவாதி தான். குழந்தைகளுக்கு கூட பயங்கரவாதிங்கன்னு அறிவிச்சிடுறாங்க. 10,000 கைதிகள் இப்போ இஸ்ரேல்ல இருக்காங்க. இவங்களை இப்போ மரண தண்டனைக்கு உட்படுத்தப்படலாம் போல இருக்கு. ஒட்டுமொத்த உலகமும் உட்கார்ந்துகிட்டு இந்த வேடிக்கையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ இஸ்ரேல்ல அவங்களுக்கான ஒரு விளையாட்டு நடந்துகிட்டே இருக்கு. கடைசியா மார்ச் மாசம் முழுசா முடிஞ்சு போச்சு. ஹார்மோஸ் ஜலசந்தி இன்னும் மூடியே தான் இருக்கு. ஈரான் இன்னும் அணுகுண்டுகளை உருவாக்க முடியும். அமெரிக்கா இன்னும் பணவீக்கத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அங்கே சைனாவும் ரஷ்யாவும் மெதுவா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடடா, இவங்களுக்கு பணம் கிடைக்குது, அவங்களுக்கு இன்னும் அதிகாரம் கிடைக்குது, பணவீக்கம் மேல போய்கிட்டு இருக்கு. அப்புறம் அமெரிக்காவோட தளங்கள் எது அவங்களுடைய சக்தியோட அடையாளமா இருந்துச்சோ அது இப்போ வெறிச்சோடி கிடக்குது. அது ஒரு சுமையா மாறிடுச்சு. இதுதான் ட்ரம்போட வெற்றி, இதுதான் ட்ரம்போட விளையாட்டு, இதுதான் ட்ரம்போட சர்க்கஸ். இது ஒரு மாசமா நடந்துகிட்டே இருக்கு. மார்ச் மாசம் முழுசா முடிஞ்சு போச்சு. இந்த மனுஷன் இத்தனை நாளா ஒட்டுமொத்த உலகத்தையும் முட்டாளாக்கிட்டு வந்திருக்காரு. நான் அமைதி ஜனாதிபதி, நான் அமைதி. ட்ரம்ப் செழிப்பையும் அமைதியையும் விரும்புவார். செழிப்பு, நான் அமைதியை கொண்டு வருவேன். கமலா ஹாரிஸ் தான் உங்களை யுத்தத்துக்குள்ள தள்ளி விடுவா. எனக்கு ஓட்டு போடுங்க. நான் உங்களுடைய செழிப்புக்காக வேலை செய்வேன். வீணான யுத்தங்களுக்குள்ள நுழைய மாட்டேன். இதுதான் உண்மைங்க. அமெரிக்கா இப்ப பார்க்கணும் அவங்க எந்த அளவுக்கு பெரிய அளவுல ஏமாற்றப்பட்டிருக்காங்கன்னு. எப்படி அமெரிக்காவை இந்த ஜோக்கர்கள் ஒரு சர்க்கஸா மாத்தி விட்டுருக்காங்கன்னு கேளுங்க. நன்றி பார்த்ததுக்கு. நான் அமைதிக்கான வேட்பாளர். நான் அமைதி. ட்ரம்ப் செழிப்பையும் அமைதியையும் விரும்புவார். செழிப்பு, அமைதியான ஜனாதிபதி.